வணக்கம். இந்த வீடியோவில் எல்பிஜி சிலிண்டரை பதுக்கினால் ஜெயில் உறுதி, எஸ்மா சட்டம் அமலுக்கு வந்திருப்பதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. எஸ்மா சட்டம் என்றால் என்ன, எதனால் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது, அதே போல் இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டரை பதுக்கினால் தற்போது ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும் என்று தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இது குறித்த முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவக்கூடிய போர் பதட்டத்தின் தாக்கம் இந்தியாவிலும் உணரப்பட தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது கடந்த சில நாட்களாக தாக்குதல் நடத்தி வருவது காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் நிலைமை பதற்றமாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியிலிருந்து எரிபொருளை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் இந்தியா மீது இதன் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. எரிவாயு விநியோகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கவும் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் மத்திய அரசு 1955ஆம் ஆண்டு எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனுடன் அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் எஸ்மா சட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. எஸ்மா சட்டம் என்பது மருத்துவம், போக்குவரத்து, மின்சாரம் போன்ற முக்கிய அத்தியாவசிய சேவைகள் இடையூறு இல்லாமல் செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டமாகும். தேவையான நேரத்தில் மத்திய அல்லது மாநில அரசுகள் இந்த சட்டத்தை அமல்படுத்தலாம். மேலும் விநியோகத்தை ஒழுங்குபடுத்தவும் பதுக்குதலை தடுக்கவும் இந்த சட்டம் பயன்படுகிறது. எல்பிஜி பதுக்கினால் கடுமையான தண்டனை. இந்த சட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைத்து கருப்பு சந்தையில் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். 3 மாதங்கள் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் மற்றும் கைது நடவடிக்கை. மேலும் வீட்டு பயன்பாட்டுக்கான எல்பிஜி சிலிண்டர்களை ஹோட்டல்கள் அல்லது வணிக நிறுவனத்தில் பயன்படுத்துவதை தடுக்கவும் இந்த சட்டம் பயன்படுத்தப்படும். இந்தியாவில் தற்போது சுமார் 33.08 கோடி எல்பிஜி பயனாளர்கள் உள்ளார்கள். இவர்களுக்கு தடையின்றி சமையல் எரிவாயு கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாகும். தகவலின்படி நாட்டில் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதுமான அளவில் இருந்தாலும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 30% வரை பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் எரிவாயு விநியோகத்தை சீராக வைத்திருக்கவும் பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதற்கும் மத்திய அரசு எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.